வெற்றிமாறன் இயக்கத்துல விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியார், இளவரசு, ராஜு மேனன், கௌதம் மேனன், சேத்தன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கும் திரைப்படம் தான் விடுதலை பார்ட் 2. இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கடந்த வருஷம் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. தற்போது உருவாகி இருக்கும் அந்த படத்தினுடைய செகண்ட் பார்ட்டுக்கும் நல்ல எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இந்த சூழல்ல நேற்று படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து வெளியாச்சுங்க. அதுல வரும் ஒரு வசனத்தை வச்சு இப்போ ஒரு புது பஞ்சாயத்து ஒன்று கிளம்பியிருக்கு. என்ன வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ட்ரெய்லர்ல தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்குங்க. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. அந்த டைலாக் கவனிச்ச ரசிகர்கள் வந்து சிலர் இந்த வசனத்தின் மூலமா சமீபத்துல அரசியல் கட்சி ஆரம்பிச்ச விஜயை தான் தாக்கியிருக்காருன்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் தான் தன்னுடைய முதல் மாநாட்டில் கடவுள் மறுப்பு எங்கள் கொள்கை இல்லை, ஆனால் பெரியாரை பின்பற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதில் அவர் என்ன மாதிரியான தத்துவத்தை பின்பற்றாருன்னு தெரியாதுங்க. அதே போல மாநாட்டு மேடையில் ஒரு பக்கம் அம்பேத்கர் எழுதிய புத்தகமும் மறுபக்கம் சனாதனத்தை வலியுறுத்தும் பகவத்கீதையும் இருந்துச்சுங்க. இதில் விஜயனுடைய தத்துவம் என்னன்னு பலரும் குழம்பி போயிருப்பாங்க. எனவே விஜய்க்கு வந்து சுத்தமாக அரசியல் தத்துவமே இல்லை, அதைத்தான் வெற்றிமாறன் வந்து மறைமுகமாக சொல்லியிருக்காரு அப்படின்னும், அதே சமயம் இன்னொரு தரப்பினர் வந்து இந்த வசனத்தில் விஜய் மட்டும் தாக்கப்படல, எம்ஜிஆரும் தாக்கப்பட்டிருக்காரு அப்படி சொல்லிட்டு வாதங்களும் எழுந்திருக்குங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த வசனம் வந்ததுக்கு காரணம் விஜயனுடைய கடைசி படத்தை வந்து இயக்க தனக்கு வாய்ப்பு கிடைக்காததனுடைய விரக்தியில தான் வெற்றிமாறன் இப்படியான வசனத்தை எழுதியிருக்காருன்னு விஜயனுடைய ரசிகர்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக மொத்தம் இது ஒரு புது பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிருக்குங்க.